ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே மொபைலில் நீங்கள் மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ ஆனால் யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலுமே ஒரு டச்சில் சேனல் கிரியேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஒரு மொபைலில் நம்ம மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதில் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறது எப்படி, ஸோ இது பற்றின எல்லா தகவல்களுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் 1 by 1 வீடியோ போட போகிறேன். ஸோ ரெகுலராக வீடியோ பாருங்கள். பிகினர் எல்லாருக்குமே இந்த மாதிரி வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவா, இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க. இது கிரியேட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டவுட்ஸ் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ நியூவாக சேனல் ஆரம்பிக்கணும்னு நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். அது ஆரம்பிக்கணுன்ற ஐடியா இருக்கிறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ உங்க மொபைல்ல நியூவா மெயில் ஐடி கிரியேட் பண்றதுக்காக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி மெயில் இருந்தாலும் சரி, ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வீடியோ போட போறேன். ஸோ ரெகுலரா எல்லாருமே வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது உங்கள் மொபைலில் ஜிமெயில் அக்கௌண்ட் போய்க்கோங்க. ஆல்ரெடி மெயில் ஐடி இருக்கிறவங்க அதுலேயே சேனல் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ நியூவாக மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ மெயிலில் ஆட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. அதில் கூகுள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் உள்ளார போய்க்கோங்க. அதில் க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கோங்க. அதில் பிஸ்னஸாக ஓன் மை செல்ஃபான்னு கேட்கும், அது மை செல்ஃப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளார போய்ப்பாங்க, நமக்கு அது தேவையில்லை. இப்போ இதில் உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. சேனல் என்ன நேம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய நேமு, இன்ஷியலுக்குள்ள நேம் என்னவோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி போட்டுக்கோங்க. மந்த்து, டேட்டு, இயர் இது 3 என்ட்ரி போட்டுக்கோங்க. நீங்கள் ஆனா பெண்ணா அதை என்ட்ரி போட்டுக்கோங்க. ஜெண்டர் போட்டுக்கோங்க. மேல் ஆர் ஃபீமேல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எனக்கான ஐடி நான் க்ரியேட் பண்ணுறதுனால நான் என்னுடைய டீட்டெயில்ஸை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மெயில் ஐடி உங்களுடைய நேமை சார்ந்தோ உங்களுக்கு பிடிச்ச நேம் எதுவோ அதை நீங்கள் மெயில் ஐடியாக ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். யூடியூப்லேயும் சஜஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி மெயில் ஐடி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஓனாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நேம் போட்டு நீங்கள் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றுக்கு நம்பர் ஆட் பண்ண சொல்லுவாங்க. மெயில் ஐடியில் நம்பர் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணி நீங்கள் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கலாம். மெயில் ஐடியை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அது மாதிரி மெயில் ஐடிக்கு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்கும், அதுவும் நீங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நியூவாக இருக்கிறப்ப அது மறந்துட்டுனா அப்புறம் திருப்பி லாகின் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. நான் அது மெயில் ஐடியே பாஸ்வேர்டே மறந்து போயிட்டாலும் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுவேன். ஸோ கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறது எல்லாமே வீடியோவில் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம மெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ மெயில் க்ரியேட் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டில் நம்பர் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லும். ஸோ எதனாச்சும் ஒரு பேர் உங்களுக்கு பிடிச்ச பேராக போட்டுட்டு எதனாச்சும் 2 நம்பரை ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. எது வேணாலும் கொடுத்துக்கலாம் காமன் நேம் பாஸ்வேர்டுக்கு. மறக்காமல் இருக்கிற மாதிரி உங்கள் அம்மா பேரோ, அப்பா பேரோ, பிள்ளைங்க பேரோ, ஃப்ரெண்ட்ஸுங்க பேரோ, உங்களுக்கு பிடிச்ச பெட் நேம் எதுவோ ஸோ அதெல்லாம் போட்டு எதனாச்சும் ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது கூகுள். ஸோ வேணும்னா சேவ் கொடுத்துக்கோங்க, வேண்டாம்னா நாட் நவ் கொடுத்துக்கோங்க. இப்போது இந்த பேஜ் வருது. இதை கீழே ஸ்வைப் பண்ணிட்டு ஐ அக்ரி கொடுத்துருங்க.
அதாவது மொபைல் வெரிஃபிகேஷன் மாதிரி கேட்கும், நீங்கள் தானே அது அப்படி யார் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸு நான் தான் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணி அக்ரி கொடுக்குறது தான் அது. அக்ரி பண்ணிக்கோங்க. இப்போது மெயில் ஐடி நியூவாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சி. இந்த பாருங்கள், நியூ மெயில் ஐடி க்ரியேட் ஆகிடுச்சி. க்ரியேட் பண்ணோன்னே உடனே ஒரு 3 ஹவர்ஸ்க்கோ 24 ஹவர்ஸ்க்கோ நம்ம சேனல் க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மெயில் வந்து அப்ரூவல் பண்ணணும் கூகுள்லேருந்து. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்துக்கிட்டு மறுநாளோ இல்லை 2 டேஸ் கழிச்சோ நீங்கள் வந்து யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம். இப்போது இந்த பேஜில் அதாவது மேனேஜ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார வந்தீங்கன்னா உங்களை அந்த மெயிலுக்கான மொபைல் நம்பர் எது, அது மாதிரி அதுக்கான ஹெட்டு நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க இல்லையா மெயில் ஐடி, இல்லை உங்கள் வேறு அனதர் மொபைலில் இருக்கலாம் உங்கள் வீட்டில் யாரோடையாது, அந்த மெயில் ஐடியெல்லாம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அந்த மெயிலு. ஏன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணுறப்ப ரெக்கவரி மெயிலு, ரெக்கவரி ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு நீங்கள் மறந்துட்டாலோ கொண்டுட்டாலோ அதை வச்சு தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அதனால மொபைல் நம்பர் அண்டு வேறு ஏதாவது மெயில் ஐடி இருந்தாலும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு மொபைல் நம்பராவது நம்ம அதில் ஆட் பண்ணி சேஃப்டி பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ வாங்க நம்ம யூடியூப்குள்ளார போயிட்டு இப்போது சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரைட் சைட் கார்னரில் யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஆல்ரெடி இருக்கிற மெயிலும் காட்டும், இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த மெயில் ஐடியும் காட்டும். ஸோ அந்த மெயிலில் புதுசாக க்ரியேட் பண்ண மெயிலில் தான் நீங்கள் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார வந்தீங்கன்னாக்கா இப்போது இந்த நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த சென்டரில் ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் பக்கத்தில் லெஃப்ட் சைடு ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கேலரிக்குள்ளார போகும். அது கேலரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற வீடியோவை நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் நியூவாக எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நிறைய பேர் ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஷார்ட்ஸில் எதனாச்சும் ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இதில் ஸ்டார்ட் பண்ணி அந்த வாய்ஸுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி டப் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா டேரெக்டாக வந்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறப்போ உங்கள் கேலரிக்கு போகும். கேலரியில் நீங்கள் ஆல்ரெடி வீடியோ எடுத்து ஷார்ட்ஸ் போடணும், இல்லை கண்டென்ட் வீடியோ போடணும்னு எடுத்து ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள், ஆட் பண்ணோன்னு வந்துருச்சு பாருங்கள். அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா சேனல் க்ரியேட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் கேலரியிலேருந்து எடுக்காமல் யார் கூடயும் ஜாயின் பண்ணாமல் கூட நீங்கள் ஓனாக அப்படியே க்ரியேட் பண்ணி கூட வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஷார்ட்ஸு, கண்டென்ட்டு, லைவ் 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல நீங்க ஷார்ட்ஸு, கண்டென்ட் ரெண்டுத்துக்குமே இப்ப நான் சொன்ன ஒரே ஆப்ஷன் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப இதே லைவ் போடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 50 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் செப்பரேட்டா உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து சேனல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.